வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஓயாத சண்டை சச்சரவு. கணவனை வழிக்கு கொண்டு வர முடியாமல் தவித்த மனைவிக்கு ஓர் உபாயம் கூறினார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சுலபத்தில் தீர்த்து கணவரை கைக்குள் போட்டுக்கொள்ளும் வசியத்தை செய்து வரும் மகான் பெயரை கூறி அவரை போய் பார் என்பது அந்த உபாயம். மனைவியும் மகானிடம் போய் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினாள். சற்று நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்த மகான், அம்மா, இந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்க ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்துவது சிரமம் என்றார். எதுவானாலும் நான் செய்கிறேன் என்ற அந்த பெண்ணிடம், அதற்கு கரடியின் கால் நகம் வேண்டும், நீ போய் அதை எடுத்து வந்து கொடுத்தால் நான் தாயத்து செய்து தருகிறேன், அதை கணவன் உடலில் கட்டிவிட்டால் அவன் வசியமாகி விடுவான் என்றார். சரி என ஒப்புக்கொண்டு நேராக காட்டுக்கு சென்று அங்கே ஒரு கரடியை தேடி பிடித்து அதனிடம் அன்பாக நடந்து தன் வழிக்கு கொண்டு வர அயராமல் பாடுபட்டாள். அவளது இந்த சேவை மற்றும் அன்பை பார்த்த கரடி, அம்மா, உனக்கு என்ன வேண்டும் என கேள், தருகிறேன் என்றது அந்த கரடி சொல்லுது. அதை மகானிடம் எடுத்து வந்து கொடுத்த அவள், என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லுது அந்த கரடி. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, உன்னுடைய கால் கட்டை விரல் நகத்தை கொடுத்தால் போதும் என்றாள் அவள். கரடி மகிழ்ச்சியுடன் நகத்தை கொடுக்குது. அப்படியா, இது எப்படி உனக்கு கிடைத்தது அப்படின்னு அந்த மகான் கேட்கிறார். அந்த கரடியிடம் அன்பாக பழகி அதை பராமரித்து அதன் நல்ல மதிப்பை பெற்றேன், அதற்கு பரிசாக இதை கொடுத்தது என கூறினாள் அவள். உனக்கு சம்பந்தமில்லாத கரடியிடம் நீ அன்பாக பேசி